Hi everyone. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான வீடியோல இருக்கிறோம். VIT என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கும். இவங்களுடைய சிலபஸ் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா நம்ம பேச போறோம். இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டியை கொடுக்க போகுது. சிலபஸ் வைஸ் நம்ம பேசலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டுடைய கான்செப்ட் என்ன மாதிரி கேட்குறாங்க, சாப்டர் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பேசிட்டு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, எவ்வளோ கேள்விகள் கேட்க போறாங்க எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ VIT EEE பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 31 நம்முடைய அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்றாங்க. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ்லி ஏப்ரல் 19 இருந்து சொல்லியிருக்காங்க. பட் எலெக்ஷன் இருக்கிறதுனால அது கண்டிப்பா போஸ்ட்பாண்ட் ஆக போகுது, அது சந்தேகமும் இல்லை. சரி, வித்தவுட் வேஸ்டிங் அவர் டைம் நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் இந்த சப்ஜெக்டை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல 40 கேள்விகள் கேட்க போறாங்க. எப்படி? மேத்தமெட்டிக்ஸ்ல 40 கேள்விகள் கேட்கறாங்க. பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 35, கெமிஸ்ட்ரியில 35, இங்கிலீஷ்ல 5 கேள்வியும், ஆப்டிடியூட்ல 10 கேள்வியும் கேட்கறாங்க. சார் இதெல்லாம் கேட்கறாங்க, எதுல இருந்து கேட்கறாங்க நம்ம பேசலாம். இதே நீங்க பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் நீங்க பயாலஜியை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ல 40 கேள்வி இருந்தது ப்ரீவியஸ் ஸ்லைட்ல. இது பாத்தீங்கன்னா பயாலஜி 40 கேள்வி. ஸோ அந்த சப்ஜெக்ட், அதாவது அந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எந்த குரூப்பாக இருந்தாலும் எடுக்கலாம். பயாலஜி வித் மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கலாம், சிஎஸ் வித் மேத்தமெட்டிக்ஸும் எடுக்கலாம். பட் இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் நம்ம பியூர் சயின்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா பியூர் சயின்ஸ்ல மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. சார் நான் பயோ வித் மேக்ஸ் நான் கூட சூஸ் பண்ணலாமே. ஆஃப்கோர்ஸ் நீங்களும் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பிசிக்ஸ்ல 35, கெமிஸ்ட்ரியில் 35, பயாலஜி 40, இங்கிலீஷ் 5, ஆப்டிடியூட் 10. ஸோ இதுதான் நமக்கு இருக்குது. இப்போ இந்த சப்ஜெக்ட்ல நமக்கு என்னெல்லாம் சிலபஸ் இருக்கு, என்னெல்லாம் சாப்டர் இருக்கு, 11th and 12th தான் நமக்கு கேட்க போறாங்க. ஸோ அதுல என்னெல்லாம் சாப்டர் இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த 7 சாப்டர்ல இருந்து தான் நமக்கு கேள்விகள் வரப்போகுது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ். அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், இதுவும் 12th பிசிக்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், 12th பிசிக்ஸ். ஆப்டிக்ஸ், 12th பிசிக்ஸ். dual nature of radiation and matter, atomic and nuclear physics, 12th physics. Semiconductor device and their applications, 12th physics. அப்ப 11thல இருந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான் கேக்குறாங்க. ஒரே ஒரு சாப்டர் மட்டும் தான். மத்த 6 சாப்டருமே பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல இருந்து தான் கேக்குறாங்க. சோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, inorganic and material chemistry, analytical chemistry, basic principles of organic chemistry, properties and chemistry of functionalized organic compounds, organic nitrogen compounds, biomolecules and polymers. So இது நமக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் VIT EEE ஓட சிலபஸ் அப்படி நம்ம பேசலாம். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மேட்ரிசஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷன்ஸ், trigonometry and complex number, analytical geometry of 2 dimensions, vector algebra, analytical geometry of 3-dimensional, differential calculus and integral calculus ரொம்ப முக்கியம், உங்களுக்கே தெரியும். அடுத்து differential equation of course, probability and distributions, discrete mathematics. ஸோ இதுல நமக்கு இந்த 10 சாப்டர்ஸ் இருக்கு மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து பயாலஜி அப்படின்னு நம்ம பேசும்போது பயாலஜில இந்த 10 சாப்டர்ஸ் இருக்கு சிலபஸ்ல. டாக்ஸானமி, செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி, ரீப்ரொடக்ஷன், ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன், human health and diseases, biochemistry, plant physiology,
human physiology, biotechnology and its applications, biodiversity, ecology and environment. இது நமக்கு பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ். அடுத்து நமக்கு ரொம்ப முக்கியமா இந்த ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ்ல என்ன சார் இருக்க போகுது? நம்ம இங்கிலீஷ் அப்படி நம்ம பேசும்போது நமக்கு குறிப்பா இது எல்லாமே, அதாவது ஓவரால் நமக்கு வந்து 125 கேள்விகள் இருக்கு. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான், சரியா? இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு கேண்டிடேட் 0 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைடு, கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் கிடையாது, சரியா? தப்பான மார்க் விச் மீன் தப்பான ஆன்சர் சூஸ் பண்ணும்போது நெகட்டிவ் கிடையாது, ஓகேவா? ரைட்டான ஆன்சருக்கு 1 மார்க் வந்து அவார்ட் பண்றாங்க. So MCQ, the multiple choice questions to test the comprehensive of a short passage or line of poem, English grammar and pronunciation. Please note that the passage, line of poem, dialogues, grammar and pronunciation items are chosen to suit the level of higher secondary or equivalent education. So இது வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சொல்லிக்கலாம், ரைட்? ஆப்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு ஆப்டிடியூட்ல என்ன மாதிரி டாபிக்ஸ் இருக்கு சார்? இதுவும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். அதுல இருக்கக்கூடிய 5 டாபிக் தான் இதுங்க ஆப்டிடியூட் பேஸ்டு. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், டேட்டா சஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் சிலாகிசம், நம்பர் சீரீஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், கிளாக்ஸ், கேலண்டர்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஆப்டிடியூட் questions வந்து கேட்க போறாங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய சிலபஸ் ஃபார் VIT EEE அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 125 கேள்வி. மேக்ஸ் இல்லை பயாலஜி வந்து 40 கேள்வி ஆகவும், ஃபிசிக்ஸ் 35, கெமிஸ்ட்ரி 35, இங்கிலீஷ் 5, ஆப்டிடியூட் 10. கரெக்டான ஆன்சருக்கு 1 மார்க்கும், தப்பான ஆன்சருக்கு 0 மார்க்கும் இருக்கு. ஒரு கேண்டிடேட் 0 மார்க் எடுத்தாங்கன்னா அவங்க இந்த கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் கிடையாது. அப்போ சார் 1 மார்க் எடுத்தா அஃப்கோர்ஸ் யூஆர் எலிஜிபிள். இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ப்ராசஸ். எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க, பட் ஆப்வியஸ்லி அது சேஞ்ச் ஆக போகுது. ஏப்ரல் 19க்கு மேலே தான் நடக்க போகுது, அதில் டவுட் கிடையாது. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகிறது பார்த்தீங்கன்னா மார்ச் 31 க்ளோஸ் ஆகுது. கம்ப்ளீட் சிலபஸை நம்ம சொல்லியிருக்கோம். இதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்கு. என்னெல்லாம் நம்ம ப்ரிஃபர்டாக பண்ணணும்? இதுக்கு முன்னாடி நடந்த இந்த VIT ப்ரீவியஸ் இயர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஒரு 2-3 தடவை கோ த்ரூ பண்ணுங்க. சாம்பிள் பேப்பர்ஸ் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 12th சிலபஸ் இஸ் மோஸ்ட் இனஃப் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.